உங்களுக்கு விடுதலை அளிப்பார். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா அதிகாரம் 62 இறைவசனம் 12. புனித மக்களினம் என்றும் ஆண்டவரால் விடுதலை அடைந்தவர்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நீயோ தேடி கண்டுபிடிக்கப்பட்டவன் என்றும் இனி கைவிடப்படாத நகர் என்றும் பெயர் பெறுவாய். ஜெபம். எங்களை கைவிடா அன்பு தெய்வமே, நீர் தேடி கண்டெடுத்த உம் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என்றும் உம் புனித மக்களினமாக நாங்கள் வாழ வேண்டும். இந்த தேசத்தையும் அதில் வாழும் மக்களையும் ஆசிர்வதியும். எந்தவித கொள்ளை நோய், போர், பஞ்சம், பட்டினி போன்ற தீமைகள் எங்கள் நாட்டை அணுகாமல் பாதுகாத்து கொள்ளும். உலகில் உள்ள அனைத்து மக்களினமும் சமாதானத்திலும் அன்பிலும் வாழ அருள் தாரும். ஆமீன்.